ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்விதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷால்லா நீங்க கொடுங்க. மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இந்த இடம், இந்த ஆயத்து ஒரு அல்லாஹ்வுடைய இயற்கை கட்டமைப்பு இருக்குல்ல இந்த உலகத்துல, அதை பத்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பேசுவான். இந்த ஆயத்துல எல்லாமே கொண்டு வரான். அதிகமான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இந்த இடத்துல கொண்டு வரான். இப்போ இதை வந்து ஒருத்தன் ஒரு சிந்திக்கக்கூடிய மனநிலையோட இந்த விஷயங்களை கவனிச்சு பார்த்தா அல்லான்னு ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ண மாட்டான். அதே மாதிரி அந்த அல்லாஹ் மனிதர்கள் மேல மிகவும் இரக்கம் கொண்டவன்கிறதையும் இதில் கண்டுபிடிச்சோம். புரியுதா? மழை கொடுக்குறானா, எதுக்கு கொடுக்குறான்? நம்ம தண்ணி குடிக்கணும் தானே கொடுக்குறான். விவசாயத்தை எல்லாம் பூமியிலிருந்து வெளிப்படுத்துறானா? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிரும் நமக்கு, இதை செஞ்சவன் மனிதர்கள் மேல உபகாரத்துக்காக செஞ்சிருக்கான். வேற எதுக்கு செய்யறான்? மீன் வருது, மீன் யாருக்கு யூஸ் ஆகுது? மரம் பழங்கள் யாருக்கு யூஸ் ஆகுது? அரிசி யாருக்கு யூஸ் ஆகுது? காத்து யாருக்கு யூஸ் ஆகுது? தண்ணி யாருக்கு யூஸ் ஆகுது? எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற கால்நடைகள் யாருக்கு யூஸ் ஆகுது? எல்லாமே நமக்காக செஞ்சாங்க. அப்போ நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க தானே நமக்காக இதெல்லாம் வச்சுட்டு போவாங்க. நம்ம அம்மா நம்ம வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு போவாங்க? அப்படியே விட்டுட்டு போவாங்களா? சாப்பாடு உனக்கு அங்கே வச்சிருக்கேன், மத்தியான சாப்பாடு நீ காசு உனக்கு வந்து இந்த இடத்துல பீரோவில் வச்சிருக்கேன், அதை எடுத்து செலவு பண்ணி. இப்போ அம்மா அப்பா மேலே எவ்வளோ நம்ம பாசமா இருக்கும். இப்படி தானே எல்லாம் நம்ம வரது முன்னாடி நமக்காக இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கான். அது தொடர்ச்சியாக கிடைக்கிற மாதிரி வச்சுட்டே இருக்கலாம்ல. புரியுதா? அப்போ எவ்வளவு தூரம் நம்ம என்ன நினைக்கிறோம், காசு போட்டு நம்ம வாங்குறோம், இவனா ஃப்ரீயாவா கொடுத்தான்னு நினைக்கிறோம். மார்க்கெட்டில் இருந்தால் தானே நீ வாங்குவ, பூமியில் இல்லைன்னா எங்க இருந்து வாங்குவ? சந்திரன் இருந்து கொண்டு. அதுதான் எல்லாம் நிறைய இடத்துல கேட்பான், மழை பெய்யாம நான் நிறுத்திட்டேன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. இன்னைக்கு மழை பெஞ்சது வெயிலுக்கு, அந்த கொஞ்ச நேரம் மழையில எவ்வளவு பெரிய ஒரு இது தெரிஞ்சது. அந்த மழை பெய்யும் போது எப்படி இருந்தது? ஆஹா, இந்த வெயில்ல வந்து கொடுமையான இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஏற்பட வெயில் எது கொடுத்தான், அதுவும் நல்லதுக்கு தான். வெயில் காலம், மழை காலம், இது எல்லாமே அந்த சயின்டிஸ்ட், அந்த சயின்ஸ் நீங்க எவ்வளவு இதை ஆராய்ச்சி பண்றீங்களோ. இந்த சொன்னால இதை நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன அப்படின்னு நினைக்கிறோம். இதுல எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். புரியுதா? இதுல இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமை புரியும், அல்லாஹ்வுடைய நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய இரக்கம் புரியும். இது எல்லாமே அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பவர் என்ன, இது எல்லாமே அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதைத்தான் இப்போ நம்ம அந்த பொருட்கள் இருக்குல்ல, இப்போ இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இலை இருக்கு, கொய்யா இலை, மாங்காய் இலை இருக்கு. இது ரெண்டுமே ஒருத்தன் தான் செஞ்சாங்கிறதுக்கு ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஏன் கொய்யா மரத்தை ஒரு கடவுளும் மாங்காய் மரத்தை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா? கோழியை ஒரு கடவுளும் காடை கௌதாரியை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா? மயில ஒரு கடவுளும் யானை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா? இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜீன் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு, ஜீன்கள்னு இருக்கு, ஜீன்ஸ் டெக்னாலஜின்னு இருக்கு. புரியுதா? டிஎன்ஏ டெக்னாலஜின்னு இருக்கு. அந்த டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றும் அந்த லேப்ல வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே வடிவமைப்பில் இருக்கு. அந்த வடிவமைப்புக்கு பேர் என்னன்னா ஃபிபொனாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஃபிபொனாச்சி சீரிஸ், அதுக்கு பேர் என்ன? ஃபிபொனாச்சி சீரிஸ் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இப்படி சுருளா அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதுக்கு வந்து காட்ஸ் கால்குலேஷன் கோல்டன் ரேஷியோ அதுக்கு பேர். கடவுளுடைய நம்பர் அது 169 என்னமோ அது இருக்கு. சரியா? அதை பற்றி ரியல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அது ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம ரியல் ஃபேஸ் பாய் இருக்கார்ல முஸ்தபா, அவர் வந்து போட்டிருக்காரு. அதில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம உடம்புல இப்போ இது வந்து சொம்பு, இதுக்கு ஒரு டிஎன்ஏ கட்டமைப்பு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த மெட்டலுக்குன்ட்டு சில கெமிக்கல் இது இருக்கு. அதெல்லாம் எடுத்து பண்ணோம்னா ஒவ்வொரு பொருளை நீ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்துலேயும் அந்த நம்பர் தான் இருக்கு. இப்போ அதுக்கு பேர் அவங்க என்ன வைக்கிறாங்க சயின்டிஸ்ட், காட் சிக்னேச்சர், கடவுளின் கையெழுத்து. அதை வந்து வைக்கிறாங்களா திருட்டு பசங்க. அதை எங்க கொண்டு வரணும்? பாட புத்தகத்துல கொண்டு வரணும்.
இது கண்டுபிடிச்சானுங்களா 1ஆம் கிளாஸ் புக்கில் தானே இருக்கணும். இதெல்லாம் கடவுள் தான் படைச்சாரு. இதை செஞ்சவர் எல்லாரும் இதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே சீல் இருக்குது அப்படிங்கிறான். இப்போ நம்ம பிஎம்டபிள்யூஸ் கம்பெனிக்கு போகிறோம், அங்கே பிஎம்டபிள்யூ சைக்கிள் இருக்கு, அது சைக்கிள். காரு, ஒரு பைக் இருக்கு, என்ன பிஎம்டபிள்யூ இது வேற வேற பொருள் இருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே பிஎம்டபிள்யூ லோகோ இருக்கு. இது பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்கிள் செஞ்சது ஹீரோ கம்பெனி, 2 வீலர் செஞ்சது ஸ்ப்ளெண்டர் கம்பெனி, காரு செஞ்சது ஃபோர்டு மஹிந்திரா கம்பெனி இப்படி நான் சொல்லுவோம். ஆனால் எல்லாத்துலேயுமே சீல் இருக்கு பாருங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் எல்லாத்துலேயுமே என்ன வச்சிருக்கிறான்? சீல் வச்சிருக்கிறான். புரியுதா? அதே மாதிரி இந்த வானம் பூமி இது எல்லாத்தையுமே உட்காந்து சிந்திக்கணும். இது எப்படி சிந்திக்கணும்? போய் அதுக்குன்னு உட்காரணும். நமக்கு தான் டைமே இல்லையா? எரும மாடு மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். உட்காந்து என்னைக்காவது மரத்தை போய் உட்காந்து பார்த்து இந்த மேலே இருக்கிற இலை அது எப்படி ஈரமாக இருக்கு. இப்போ இன்னைக்கு கீழே தண்ணி போரில் இருக்கு, நம்ம தொட்டியில் இருக்கு, தண்ணி மேலே எப்படி போச்சு? நம்ம மோட்டர் வச்சு தள்ளணும் போச்சு. இப்போ அதுக்கு மோட்டர் எந்த மோட்டர் வச்சு அதை பம்ப் பண்ணி மேலே இருக்கிற இலைக்கு தண்ணி போகுது? 50 அடி மேலே ஒரு தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயில் எப்படி தண்ணி போய் ஷிஃப்ட் ஆச்சு? இளநிக்கு எப்படி தண்ணி போய் சப்ளை ஆச்சு? தண்ணி கீழே தானே விட்ட, நீயே கீழே விட்டீங்கன்னா அதோட தானே வேரில் தானே நினைக்கணும். இல்லை உள்ளே வச்சு சிரிஞ்சு வச்சு அடிச்சு இப்படி இழுத்து உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு தேங்காயிலையும் அடிச்சு தண்ணி பம்ப் பண்ணியா? அது எப்படி நடக்குது? புரியுதா? அதை யோசிச்சேன்னா எவனோ ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கான், எவனோ ஒருத்தன் சப்ளை பண்ணியிருக்கான். இப்போ ஒரு காலி இடம் வெறும் மண், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல போய் ஒரு துளுண்டு இருக்கிறதுல சின்ன விதை, அது ஆலமரத்துடைய விதை, மரங்களுடைய விதை இருக்குல்ல, இருக்கிறதுல குட்டியாக இருக்கிற விதை அது ஆலமரத்துது. இந்த பேனாவுடைய அந்த நுனி இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கும். ஒரு எள் இருக்குல்ல, எள்ளு சைஸ் தான் இருக்கும் அந்த விதை ஆலமரம். இது அதில் போட்டீங்கன்னா ஒரு மண்ணில் அது போடுற, மண்ணில் அது போடாமல் இருந்ததுன்னா அந்த மண்ணில் இருந்து அவ்வளோ பெரிய மரம் வந்து நிற்குமா? நிற்காது. ஆனால் மண்ணில் அது போட்டதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய மரம் வந்து நிற்குது இல்லை. மரம் வந்ததுக்கப்புறம் மரத்தை அறுத்துறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ மரம் வந்து உனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. 3 டன் விறகு அதுலேருந்து கிடைக்குது. அந்த 3 டன் எங்கேருந்து வந்துச்சு? அந்த மண் மரமாக மாறிச்சா? அந்த இடத்துல கூலி ஆயிடுச்சா? 3000 கிலோ கூலி ஆயிடுச்சா? கூலி ஆகலை. எங்கேருந்து வந்துச்சு? எதுக்குள்ளே வச்சிருந்த அந்த 3000 கிலோ விறகு? அந்த விதைக்குள்ள. அப்போ அவன் சக்தி எப்படிப்பட்டது? எங்கேருந்து எடுத்தான்? அதுதான். அப்போ நம்ம ஒரு நட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு 3000 கிலோக்கு ஒரு கப்பல் வெளியே கொண்டாந்து காட்டு. இல்லை நாளைக்கு இந்த மைக்குடைய இந்த டப்பாவை எடுத்து இது புதைச்சி செஞ்சு காட்டு. இல்லை ஒரு கேமரா போச்சு இன்னொரு கேமராவை வெளியே கொண்டாந்து காட்டு. இல்லை ஒரு ஐஃபோனை போச்சு இன்னொரு ஐஃபோனை வெளியே கொண்டாந்து காட்டு. மண் கொண்டு வருமா? அப்போ மண் யார் பேச்சோ கேட்குதா? அந்த விதை யார் பேச்சோ கேட்குதா? அந்த விதையில என்னமோன்னு இருக்கா? அந்த விதையை நோண்டி பார்த்தோமா? அதெல்லாம் நோண்டி பார்க்கும்போது மனுஷன் சதுதால விழுந்துருவான். இதை செஞ்சாவும் பெரிய ஆள்றான், நீ பெரிய ஆள்றான், நீ சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒன்று ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த மரம் ஒவ்வொன்றும் செஞ்சுருக்காங்க போது அடுத்த கேள்வி என்ன? இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தன் செஞ்சுருக்கிறான்னு அதுக்கு என்ன நோக்கம்? அடுத்த கேள்வி அதான். ஏன் செஞ்சான்? செஞ்சவன் புத்திசாலி, முட்டாள் கிடையாது. புத்திசாலியோட எல்லா செயலும் என்ன இருக்கும்? காரணம் இருக்கும். அது என்ன காரணம்? அடுத்த கேள்வி அதானே. அந்த காரணம் தான் நமக்கு பதில் தெரியாது. அந்த காரணத்தை யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? நபிமார்கள். அப்போ நபிமார்கள் வந்து அந்த காரணத்தை சொல்லும்போது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்துடணும்ல. செஞ்சவன் ஒருத்தர் இருக்கான், நமக்கே ஆல்ரெடி நம்ம மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருந்தோம், இவர் கரெக்டாக சொல்றாரு, நம்ம இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே கிளியரா இருக்கும். புரியுதா? அப்போ கடவுளை இப்படி சிந்திக்காம, கடவுளை இப்படி சிந்திக்கும் போது, கடவுளுடைய படைப்புகளை சிந்திக்கும் போது, வானம் பூமியை பார்க்கும்போது, மழை தண்ணியை பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல மரியாதை வரும். இல்லைன்னா அந்த மனுஷன் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம அந்த ஆய்வு பண்ணலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன நினைப்போம்? நம்ம அந்த அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை வேற யாருக்காவது செஞ்சிடும். வேற யாருக்காவது செய்யும்போது அதை வந்து வேற ஆட்கள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணி இந்த சிலை தான் அது செஞ்சது, இந்த நிலம் தான் செஞ்சது. என்னங்கிறான்? இது கடை எதை நான் சொந்த மண்ணை வந்து தெய்வமாக கும்பிட்றான். அதானே சொல்கிறான், இது இந்த நாடு தான், இந்த மண்ணு தான் எனக்கு எல்லாம் கொடுத்துச்சு, இந்த மண்ணு தாயே அப்படிங்கிறான். மண்ணு தான் செஞ்சதா? மண்ணுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? மண்ணை கும்புறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இப்போ மண்ணு வந்து அதுவே இன்னொருத்தன் செஞ்சிருக்காங்க போது, அப்போ மண்ணு செஞ்சவன் தானே நமக்கு வந்து உபகாரம் செஞ்சிருக்கா, மண்ணு செய்யலையே. அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதான் சொல்கிறல, குரானுங்கிறது மனுஷனுக்கு முற்றிலும் அறிவை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சுல. அதே மாதிரி மனுஷன் எதை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணுங்கிறதும் கற்றுக் கொடுக்கல. மரத்தை பாரு, செடியை பாரு, இதை பாரு, அதை பாருங்கும் போது இதிலிருந்து தான் நம்ம அறிவை சரியான திசையில் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாவை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இவ்வளோ சான்றுகள் இருந்தும் மனிதர்கள் என்ன பண்றாங்க? அல்லாவை தவிர மற்றவர்களை அல்லாவுக்கு நிகராக ஆக்கிக்கிறாங்க. அல்லாவுக்கு நிகராக ஆக்குறதுன்னா என்ன? அல்லாவுடைய பேச்சை எப்படி கேட்கணுமோ அப்படி அவங்க பேச்சை கேட்கறாங்க. மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அது போல அவர்களை நேசிக்கிறார்கள். அப்போ அல்லாவை நம்ம படைச்சவனா நினைக்கும் எடுத்துக்கும் போதுதான் அவனுடைய ஆர்டருக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். அவன் சொல்றதை நம்ம செய்வோம், அவன் தடுத்ததை நம்ம செய்யாம இருப்போம். அப்போ இந்த உலகம் எல்லாமே அல்லாஹ் நமக்காக கொடுத்திருக்கும் போது அடுத்த கேள்வி என்ன வரும்? இந்த உடலை நான் எப்படி பயன்படுத்தணும்
அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், புரியுதா? அல்லாஹ் கொடுத்த நமக்கு திறமைகள் கொடுத்துருக்கான், பேசக்கூடிய திறமை கொடுத்துருக்கான், நமக்குன்னு சிந்திக்கக்கூடிய திறமை கொடுத்துருக்கான். இதெல்லாம் எப்படி நான் வந்து சரியான திசையில நாம செயல்படுத்தணும். இதுக்கு ஏதாவது அவன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறானா, இல்ல எனக்கு ஃப்ரீயா கொடுத்து நீ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோ, இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நம்மளை விட்டுருக்கிறானா, இது எல்லாமே நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, இந்த நபிமார்களுடைய வழிகாட்டுதல் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது நம்மளுடைய நோக்கம் சரியா நிறைவேறும். இது இல்லாத பட்சத்துல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அல்லாஹ்வை எப்படி எடுத்துக்கணும், அல்லாஹ் தான் இத்தனையும் நம்ம செய்யணும், அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. யாருடைய பேச்சை மதிக்கிறாங்க, ஊர் தலைவர் அபூஜைலுடைய பேச்சு கேட்டு நடக்கிறாங்க. அபூஜைல் செஞ்சானா இல்ல, ஆனா அவனுடைய பேச்சு மதிச்சு நடக்கிறாங்க. ரசூல்லாவை நிராகரிக்கிறாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க, இந்த வானம் பூமியோ ஒருத்தன் படைச்சாங்க, அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்ததா, அவன் தான் என்ன அனுப்புனாங்கிறாங்க, அதுல ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததா, ரசூல்லா மாதிரி ஒரு உண்மையாளர் வேற யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே இருந்தது. ஆனா அவனுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கும்போது அபூஜைல் எதிர்க்கிறான், ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆர்டரை அபூஜைலுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டரை விட்டுட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நான் என்னை நேசிக்கிற மாதிரி அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை நேசிக்கிறாங்க. இதுல இன்னொரு வகையும் வந்துடும். என்ன, இந்த மகான்கள், இந்த போலி கடவுள்கள், சிலைகள், அவுலியாக்கள், இது மாதிரியான அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளா வணங்குறாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்கல்ல. எவ்வளவு நேசிக்கிறாங்க, சும்மாவா இருக்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்க வேண்டிய மரியாதையை தூக்கி அங்க கொடுக்குறாங்க. ஆனா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த மூமின்கள் என்ன பண்றாங்க, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நேசத்துல மிகைச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் சொல்றது தான் வாழ்க்கை ஃபுல்லாவே ஃபாலோ பண்றாங்க. சாப்பிட்றது அல்லாஹ் சொன்ன மாதிரி, சாப்பிடாம இருக்கிறது அல்லாஹ் சொன்ன மாதிரி, தூங்குறது அல்லாஹ் சொன்ன மாதிரி, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. அதனால இவங்களை விட இவங்க மேல வந்துடுறாங்க. அபூஜைல் சொல்ற மாதிரி இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. யாரு அபூஜைல் கூப்பிட்டா சண்டைக்கு வருவாங்க, அபூஜைல் சொல்றது தான் சாப்பிடுவாங்களா, அபூஜைல் எந்திரினா எந்திரி, உட்காரனா உட்காருவாங்களா, அவ்வளோலாம் போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த போலி கடவுள்களும் ஹராம் ஹலால்லாம் சொல்லிச்சுன்னா செய்ய மாட்டாங்க. சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு பண்டிகையா அதை அட்டன் பண்ணுவாங்க, சில சடங்குகள் அந்த கடவுளுக்கு செய்வாங்க, அதோட தான் நிறுந்துவாங்க. ஆனா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எப்படி, அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயத்தை தட்ட மாட்டாங்க, அல்லாஹ் தடுத்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வை நேசிக்கணும். இப்போ இதுல நேசத்துல நம்ம இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். என்ன நேசத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி எதையும் நேசிக்க கூடாது, யாரையும் நேசிக்க கூடாது. நமக்கு எல்லாத்த விட யார் விருப்பமானதா இருக்கணும், அல்லாஹ். ஏன்னா எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும், இப்போ நம்ம அப்பாவை யோசிக்கிறோம், நமக்கு வந்து நம்ம அப்பா எல்லாமே வாங்கி கொடுக்குறாருன்னு, அந்த அப்பாவை அல்லாஹ் செய்ய போய் தானே உனக்கு அப்பா வாங்கி கொடுக்குறாரு. உங்க அப்பாவை அல்பாயுசிலே போக வச்சுட்டாருன்னா உனக்கு அது கிடைக்குமா? அப்போ அல்லாஹ் அப்பவும் யாரை நம்ம அதை விட அதிகமாக நேசிக்கும், அப்பாவை விட யாரை நேசிக்க வேண்டியது வரும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டியது வரும். ஒரு மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மரம் மாங்காய் கொடுக்குது, அப்போ அந்த மரத்துக்கு ஆற்றல் கொடுத்தது யாரு, அல்லாஹ். அப்போ ஒரு நாட்டை ஒருத்தர் நேசிக்கிறான், அந்த நாட்டை செஞ்சது யாரு, ஒரு கிணறு அல்ல நம்ம மனிதன் நேசிக்கிறான், அந்த கிணறு அல்ல செஞ்சது யாரு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நமக்கு யாருடைய உபகாரம் பெருசு, அல்லாஹ்வுடைய உபகாரம் தான் பெருசு. ஸோ அதனால அல்லாஹ்வை விட எதுவுமே நமக்கு பெருசா ஆகவே கூடாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நாம குஃபுர்ல இருக்கிறோம், நம்ம வந்து சரியான முஸ்லீமா இல்ல, நம்ம மூமினா இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி போச்சு, காசை வந்து அல்லாஹ் விட அதிகமா நீங்க நேசிக்கிறோம். அல்லாவா காசானா காசு தான். அல்லாவா ஊர்ல நம்மளை மதிக்கிறதான்னு கேட்டா, ஊர்ல 4 பேர் மதிக்கணும், 4 பேருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம், ஊர்ல என்ன வழக்கமோ அதை செய்வோம். அல்லாஹ் என்ன சொல்றேன்னு பாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், உதாரணத்துக்கு 4 பேர் ஷேவிங் பண்றத ரொம்ப விரும்புறான், எல்லாரும் ஷேவிங், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், தாடி வைய. இப்படி இருந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அப்படி இருந்தா ஊருக்கு பிடிக்கும். எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள்? இப்ப நம்ம யாரு அல்லாஹ் வந்து உயிரோட பெருசா நேசிக்கிறோமா? அப்புறம் புரியுதா இல்லையா? எல்லாம் டிராமா வந்துருது இல்ல. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். இதுதான் குரானை வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கணும். சில பேர் இருக்காங்க, லட்சுமிங்கிறாங்க, யார கடவுளை இதை பணத்தை என்ன சொல்றான், லட்சுமி, அதை கடவுளாவே ஆக்கிட்டான். லட்சுமி என்னது, டோட்டலா அது வந்து கடவுள், அது வந்து பணம், செல்வத்தை கடவுளா சிலையா வடிச்சு சில பேர் என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, செல்வத்தை கடவுளா சிலையா வைக்கல, ஆனா செல்வத்தை என்னவா நினைக்கிறாங்க, அதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அதனால தொழுகை நேரத்துல 4 காசு சம்பாதிக்கிறத பெருசுன்னு நினைக்கிறாங்க. காசு விட்டுட்டு தொழுகைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ரசூலா என்ன சொன்னாங்க, காசுடைய அடிமை நாசமா போகட்டும், தீனாருடைய அடிமை நாசமா போகட்டும் அப்படின்னா. நம்ம யாரும் காசுக்கு வந்து சஜ்தாலாம் பண்றது இல்லை, ஆனா அல்லாவை விட காசை பெருசா மதிக்கிறோம், காசை நினைக்கிறோம். காசை தொட்டு கும்புற ஆள்லாம் இருக்கிறான், அப்படி எடுத்து இப்படிமா காசு கீழே போட்டுற மாட்டான், காசுக்கு கால் காட்ட மாட்டான், காசு கீழே அப்படி இருக்கக்கூடாது, அதை வந்து தூக்கி இப்படி போட மாட்டான், ஏய் என்ன அப்படின்றான், அந்த பேப்பருக்கு அப்படி மதிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அவனுக்கு அந்த அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட்டா அதுல இருக்கும். அப்போ அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை விட எதுவுமே நமக்கு அதிகமாக நேசிக்கக்கூடாது. குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு உட்பட்டு தான் நேசிக்கணும்.
குடும்பம் டாமினேட் ஆயிடக்கூடாது யாருமே. அப்போ எல்லா நேசத்தை விட பெரிய நேசம் தான் இருக்கணும், அல்லாவுடைய தான் இருக்கணும். அதனால தான் இப்ராஹிம் நபி என்ன பண்ணேன், பையனை அறுத்துரு. நீ சொல்றியா, நான் அறுத்தா உனக்கு பிடிக்குமா, அதான் அறுக்கிறேன் பாரு. எனக்கு உலகத்துல எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பையன், அதை விட பிடிச்சவன் நீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஒய்ஃபு, கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்னேன், நீ விட சொன்ன, விட்டுட்டு வந்தா அவருக்கு மனசு சந்தோஷமா இருக்கும், எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன் நீ கொண்டு போய் விட சொன்னா கரெக்டாக விட்டேன், அல்லாவுக்கு வந்து நான் யாருன்னு காமிச்சிட்டேன். அதனால தான் சஹாபாக்களும் அந்த உமர் லியான் கூட சொல்லுவாங்களே பத்ரு போர்ல, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பிணை கைதிகள்லாம் பிடிச்சிருவாங்களே, அலி லியானுடைய சகோதரன்லாம் பிடிச்சி, அக்கீல் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க, அபுஜைலுடைய மகன்கள் இவங்கெல்லாம், சுஹைல் இவங்கெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ரசூல்லா என்ன சொல்லுவாங்க, அபூபக்கரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களை வந்து பணம் வாங்கிட்டு விட்டுடலாம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் திருந்தி வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உமர் என்ன சொல்லுவாங்க, வேணாம், ஏன் தம்பியை என்கிட்ட கொடுங்க, அக்கீலுடைய அண்ணனை அலியுடைய அண்ணனை அலிகிட்ட கொடுங்க, அபூ ஜந்தல் கிட்ட அவங்க அப்பாவை கொடுங்க, அபூ ஜந்தல் அப்துல்லா கிட்ட சுஹேலை கொடுங்க, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்கள அறுக்கட்டும், ஒவ்வொருத்தரும் என் அண்ணனை நான் அறுக்கிறேன், அலி அண்ணனை அலி அறுக்கட்டும், இதன் மூலமா அல்லாவுக்கு நாம காட்டுவோம், எங்களுக்கு எல்லாத்த விட அல்லாவுடைய நேசம் தான் பெருசு அப்படின்னு காட்டுவோம் அப்படிங்கிறேன். அதனாலதான் உமர் லியான் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உமருடைய வாயில அல்லாஹ் பேசுறான், என்ன இந்த பேச்சது, உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது இல்லைன்னு யாருமே அழுவ மாட்டாங்க சஹாபாக்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த டெடிகேஷன் லெவல் இருந்து, அதுதான் அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் மூமின்களை பார்த்து இப்ப அல்லாஹ் பெருமை அடிக்கிறது கரெக்ட் தானே, இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமா நேசிக்கிறாங்க. ஆப்போசிட் டீமும் அவங்க சிலைகளை நேசிக்குது, ஆனா என் பசங்க நேசிக்கிற அளவுக்கு, என் ஆளுக நேசிக்கிற அளவுக்கு எவனும் நேசிக்க முடியாதா, இந்த உமர் என்னை நேசிக்கிற மாதிரி வேற எவனா நேசிச்சிருவானா, அது அல்லாஹ் பெருமை அடிக்கிறான். அப்ப நாம ஒரு மூமின் எப்படி இருக்கணும், எல்லா நேசத்தை விட அல்லாஹ்வுடைய நேசம் பெருசா இருக்கணும். ஆற்றல் முழுவதும் அல்லாஹ்வின் பிடியிலே தான் இருக்கிறது, மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும் போது அறியத்தான் போகிறார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமை நாள்ல வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் யாருக்கிட்ட சக்தி இருக்கு, யாருக்கிட்ட பவர் இருக்கு, யாருனால உங்களை காப்பாற்ற முடியுங்கிறது நாளைக்கு புரிஞ்சிடும். அதை இன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தண்டனை வழங்கப்படும் அந்த நேரத்தில் இவ்வுலகில் பின்பற்றப்பட்டு வந்த வழிகாட்டிகள் மற்றும் தலைவர்களை தம்மை பின்பற்றி வந்தோரை விட்டு அவர்களுக்கும் தங்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி விலகி விடுவார்கள். இன்னைக்கு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க, அபூஜைல் சொன்னா உத்துபா கேட்கறாரு, என்ன உத்துபா சொன்னா அபூஜைல் கேட்கறாரு, இவர் சொன்னா சுஹேல் கேட்கறாரு, சுஹேல் சொன்னா அபூ சுஃபியான் கேட்கறாரு, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாமா, நம்மெல்லாம் சேர்ந்து நாசமா போலாமா அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்போ அங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சைத்தான் பேச்சுதாங்க, நான் கூட இன்னைக்கு வேணான்னு தாங்க சொன்னேன், முகமது விட்டுறலாம் தாங்க சொன்னேன், இன்னும் எங்க நம்ம பேச்ச கேட்கறாங்க, இன்னைக்கு வந்து கொண்டாந்து இந்த இக்கட்டில் கொண்டாந்து விட்டாச்சு, இப்போ மாட்டியாச்சுமா, முகமது அல்லாவுடைய தூதர் இல்லைன்ட்டீங்களா, இப்போ அல்லாவுடைய தூதர் தாங்கிறாங்க, இப்போ என்ன பதில் சொல்றது சொல்லு, நான் அவர் போய் சொல்ல மாட்டாருன்னு அன்னைக்கே சொன்னல அப்படிமா அபூஜல்கிட்ட. அபூஜல் என்னம்மா எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்தோம் பத்ரு போலாம்ட்டு, இப்போ நான் இங்கே வந்துட்டு இப்படிங்கிறீங்க. இந்த சண்டை அங்கே நடக்கும் எங்க கயாமத் நாள்ல. அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஐடியா கொடுத்தவன் ஐடியா வாங்கினவன் திட்டுவான், ஆர்டர் போட்டவன் ஆர்டர் ஃபாலோ பண்ணவன் திட்டுவான், இந்த மோட்டிவேஷன் கொடுத்தவன் எல்லாரும் ஒருத்தர் திட்டி நாசமா போய்க்கோங்க. ஆயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள். சரி ஏதோ இங்க திட்டி இப்போ உங்களுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு நல்லா விட்டுற மாட்டான், ரெண்டு பேருமே அடி உண்டு. மேலும் அவர்களுக்கிடையே இருந்த எல்லா உறவுகளும் முற்றிலும் அருந்துவிடும். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு. இன்னைக்கு டயலாக், உடல் மண்ணுக்கு. இன்னைக்கெல்லாம் அப்டேட் ஆயிருச்சா, ரஜினி இடத்துல இப்போ யார் வந்துட்டா, விஜய் வந்துட்டான், விஜய்க்காக நான் என் உயிரை கொடுப்பேன், ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அங்க என்ன நடக்கும், அந்த நாயை போட்டு சாத்தலாம், அவனால தான் நான் நாசமா போனேன், இந்த சைத்தான் என்னை கெடுத்துட்டாங்க. அப்போ அந்த அந்த இன்னைக்கெல்லாம் படம் ரிலீஸ் 4 மணி ஷோ அப்படி இப்படின்னு போய் அவனை போய் நான் கடவுள் என் உயிர், என் உயிர் தளபதி, என் உயிர் தலை, என் உயிர். அன்னைக்கு ஒருத்தன் செவ்வேறி குதிச்சு ஒருத்தன் கால் உடையுது, அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போகிறான், அஜித் படம் துணிவு, ஒருத்தன் ஏறி செத்தே போயிட்டான் லாரியில் ஏறி டான்ஸ் ஆடி. இன்னொரு இப்ளீஸு குதிச்சது கால் உடஞ்சிருச்சு, போலீஸ் தூக்கிட்டு போகிறான், ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன், என்னை படத்தை காமிச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைங்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன ஆயிரும், அன்றைக்கி இந்த கனெக்ஷன்லாம் கட் ஆயிரும். நீங்கள் இந்த மெஸ்ஸி ஃபேனு, கோலி ஃபேனு, யாரெல்லாம் ஃபேனு சேர்ந்து சாபம் கொடுத்துட்டு இந்த பரதேசி பின்னாடி என் வாழ்க்கையை வீணடிச்சேன், இந்த சைத்தான் பின்னாடி வாழ்க்கை வீணடிச்சு, இவனுக்கு பின்னாடி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இவன் என்னை நாசம் பண்ணிட்டான், இவன் எனக்கு ஆர்டர் போட்டான், இவன் இப்படி முடி வெட்டிக்க சொன்னா நான் வெட்டினேன், இவன் இப்படி எனக்கு சேவிங் பண்ண சொன்னா வச்சேன், இதை குடினா குடிச்சேன், இதை படினா படித்தேன், இப்படி வாழுனா வாழ்ந்தேன், நான் எதையுமே பார்க்கல. ஆயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள். அவர்களுக்கிடையே இருந்த அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும், எல்லா கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்பொழுது அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், இந்த ஃபாலோ பண்ணால இந்த சப்போர்ட்டர் அவன்லாம் சொல்லுவான், நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா இன்று நம்மை விட்டு இவர்கள் விலகி கொண்டது போல் அவர்களை விட்டு நாமும் விலகிக் கொள்வோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களா அவங்கள சொன்னோம், நாங்களா அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னோம், நாங்களா அவங்களுக்கு ஆர்டர் போட்டோம்னு அவங்க விலகுவாங்க. இன்னைக்கு இந்த சைத்தான் இப்படி பேசுறது விட்டு அன்னைக்கு இப்போ என்னங்கிறாரு விஜய்லாம், என்னங்கிறாரு, உயிரினும் மேலான என்னுடைய நெஞ்சத்தின் நெஞ்சங்களே, ரத்தத்தின் ரத்தங்களேங்கிறாங்க. அங்கே என்னம்மா நெஞ்சமும் கிடையாது ரத்தமும் கிடையாது, நாசமா போச்சு, எந்திரிச்சு போங்கன்றோம்.
அங்க என்ன ஆயிடுச்சு இப்போ? அதுதான் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இவன் தெரியாதுன்னால இவன் படத்தை நான் பார்க்க போய் தானே இவன் பெரிய ஆளானா. நான் இவனை வந்து இப்ப நான் தானே இவனுக்காக போஸ்டர் ஓட்டினேன், இன்னைக்கு எனக்கு திருப்பி அனுப்புனா நான் அப்படியே ரிவர்ஸ் அடிப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், முடிஞ்சு போச்சு. இவ்வாறு வேதனையாலும் துக்கத்தாலும் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கும் வகையில் அவர்கள் இவ்வுலகில் செய்த தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். நீ கெட்ட காரியம் என்னென்ன பண்ணீங்கிறத அப்ப காமிச்சு கொடுப்பான். நீ அன்னைக்கு இது பண்ணிடல, இன்னைக்கு இது பண்ணிடலம்மா. அவனும் உட்காந்து லீடரும் ஃபாலோ பண்ற அழுதுட்டு இருப்பான், ஃபாலோ பண்ணவனும் அழுதுட்டு இருப்பான். மேலும் நெருப்பில் இருந்து எவ்வகையிலும் அவர்கள் வெளியேறிவிட முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, தலைவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா தலைவர்கள்னு இஸ்லாத்திலும் இருக்கத்தான் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தலைவர்? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் யார் தலைவர்? அபூபக்கர். அதுக்கப்புறம் உமர் தலைவர். அப்ப தலைவரை ஃபாலோ பண்ண சொல்லி குர்ஆன் சொல்லுது இல்ல. அப்ப தலைவர்கள்லாம் வழிகெடுத்துருவாங்கன்னு சொல்லுது இல்ல. அப்ப என்னன்னா, நல்ல தலைவர் யாரு, கெட்ட தலைவர் யாரு, பிரிக்கிற அந்த காமன் சென்ஸ் நமக்கு இருக்கணும். மனித குலம் சமூகமா சேர்ந்து வாழும்போது தலைமை இல்லாம வாழ முடியாது. ஒருத்தனுக்கு கீழே தான் எல்லாரும் வாழ்ந்தவன், வேற வழி இல்லை. புரியுதா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கு, அப்பா தான் தலைவர், குடும்ப தலைவர் தான். அதுதான் குடும்ப தலைவர்னு அவனே சொல்றான். ரேஷன் கார்டில் தானே போட்டு வச்சிருக்கான், குடும்ப தலைவர், குடும்ப தலைவி அப்படிங்கிறான். அப்போ அந்த தலைவர் சொல்றபடி தான் எல்லாமே நடக்கணும். அப்போ தலைவருக்கு கட்டுப்பட்டு வாழ்றது, தலைமைக்கு கீழே இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, யாரு நம்மளை நல்ல முறையில் வழி நடத்துறாங்க, யாரு நம்மளை வழிகெட்ட முறையில் வழி நடத்துறாங்க, இந்த புரிதல் எப்படி வரும்? குர்ஆனுடைய அறிவு நமக்கு இருக்கும்போது அவங்க போடுற ஆர்டர்ஸை வச்சு நம்ம அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம், இவங்க நல்ல ஆட்களா கெட்ட ஆட்களான்ட்டு. தொழுகை நேரத்தில் தொழுகை சொன்னா அவங்க யாரு? நல்ல ஆட்கள், நம்மளை கரெக்டாக வழி நடத்துறாங்க. தொழுகை நேரத்தில் தொழுகை விட்டுட்டு நீ போய் படுத்துங்கன்னா அவங்க யாரு? கெட்ட ஆட்கள். நம்ம பாட்டி சொல்றாங்க, தாத்தா சொல்றாங்க, எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்கன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு நல்லது செய்யற மாதிரி யார் இருக்கும்? குளிர்ல தொழுகைக்கு எந்திரிக்காத, உடம்பு கெட்டுரும். ஆமா, கரெக்டான ஆர்டர் தான் இது, நம்ம உடலுக்கான ஆர்டர். நம்ம ரூஹுக்கு எதுக்கு நல்லது? குளிர்ல எந்திரிச்சு தொழுகிறது தான் நல்லது. புரியுதா? தூக்கம் வரங்க, குழந்தை சாப்பிட்டும் நோன்பு வைக்க மாட்டான், அப்போ வைக்க சொல்ற ஆர்டர் தான் யாரு? அதுதான் நம்ம நன்மைக்கு சொல்லப்படுது. அப்போ நம்ம அந்த ஆர்டர்ஸை வச்சு புரிஞ்சுக்கணும், எது நம்ம கொடுக்கப்படுற உத்தரவு நன்மைக்கு சொல்லப்படுற உத்தரவா, தீமைக்காக சொல்லப்படுற உத்தரவாங்கிறது. இப்போ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலிருந்து பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.